மின் விளக்குகள் அவர் அடிக்கடி சொல்லுகின்றார் 6 லட்சம் ரூபாய்க்கு மின் விளக்குகள் இங்கு வாங்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு 75,000 ரூபாய்க்கு மாத்திரம்தான் தங்களுடைய பங்கீடு தரப்பட்டிருக்கின்றதாகவும் பல குற்றச்சாட்டுகளை செய்திருக்கின்றார். நான் கண்டிப்பாக மறுக்கின்றேன். 75,000 ரூபாய் அல்ல, அதைவிட கூடுதலான பங்கீடு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் என்னுடைய எண்ணம், மின் விளக்குகளுக்கும் இனவிதாசாரம் தேவையா? எங்கு மின் விளக்குகள் எரியவில்லையோ அங்கே எல்லாம் மின் விளக்குகள் பொருத்தப்பட வேண்டும். அது தமிழ் பகுதியாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் பகுதியாக இருந்தாலும் சரி. அண்மையில் இந்த பீச் ரோட்டில் இருக்கின்ற ஒரு ஃபாதர் ஒன்று வந்து என்னிடம் வந்து ஒரு பல்புகளை போட்டு தருமாறு 15 பல்புகளை நான் கொடுத்தேன். அவர் எனக்கு நன்றி செலுத்தி கடிதம் அனுப்பியிருக்கின்றார். ஆதாரங்கள் பாருங்கள். மக்கள் மத்தியிலே பிரபல்யம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் திகழ்கின்றார்கள். எல்லா உறுப்பினர்களும் அல்ல, அமிர்தலிங்கத்தை தவிர மற்ற. நான் ஏன் இந்த அரசியலுக்கு வந்தேன்? நான் நினைத்த அரசியல் வேறு, இந்த கல்முனை அரசியல் வேறு. மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களுக்கு பின்பு இந்த அபிவிருத்தி ஒரு முடங்கி கிடக்கின்றது. இவற்றை நாங்கள் எல்லோருமா சேர்ந்து பெரிதாக அபிவிருத்தி செய்யவிட்டாலும் ஏதோ மக்களுடைய பார்வைக்காக ஒரு சிலவற்றையாவது செய்ய வேண்டும் தான் என்றால் நாங்கள் எத்தனைக்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும். கௌரவ ஆளுநர் அவர்கள் கல்முனை விஜயம் சம்பந்தமாக பல பரபரப்புகளையும் கட்சிகளுக்கு மத்தியிலே பல விடயமான விடயங்களையும் சொல்லியிருந்தார்கள். உண்மையை பேசுகின்றேன். எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களை நான் நேரடியாக திருகோணாமலையிலே சந்தித்து, எங்களுடைய ஆணையாளரும் அந்த சந்திப்பில் வந்திருந்தார். முதலாவது நான் கேட்ட விடயம் அவரிடம், எங்களுடைய ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது, இவற்றை சீர் செய்து தருமாறு கேட்டு இது சம்பந்தமாக அவடத்திய தீர்வை ஒன்றை தந்தார். அவற்றில் ஒரு பங்கினை அனுமதியை தந்திருக்கின்றார். ஏனையவற்றை மிகவும் கூடிய விரைவிலே அவர் அவற்றை செய்து தருவதாக கூறினார். அவர் என்னிடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, you are very young, you have to take a lot of challenges. Kalmune is not easy task for to develop. நான் எங்களுடைய ஆளுநரை கொண்டு வருவதற்கு தெரிவித்தேன். கௌரவ தலைவர் அவர்களை இந்த விழாவுக்கு அழைத்தேன். அவர் தலைவர் சொன்னார், ஜெனீவா செல்லிருப்பதால் இதை மிகவும் சந்தோஷமாக நடத்துமாறு என்னிடம் சொன்னார். இறுதி நேரத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் தங்களுக்கு என்னை தொலைபேசியில் அழைத்து சற்று இந்த விழாவினை பின்போடுமாறு, காரணம் இந்த டிஎன்ஏ என்பதை தெளிவாக சொல்லுங்கள் வேண்டும். சமுதாயத்துக்கு ஏதோ சேவை செய்யணும். இறைவன் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றார். முடிந்த அளவு நானும் செய்ய உண்டு. அரசியலுக்கு வர முன்பே நான் சேவை செஞ்சேன். இவர்கள் எல்லாம் தூண்டித்தான் நான் இந்த அரசியலுக்கு வந்தேன். இல்லாட்டி நானும் இந்த தொழிலுமாக கொழும்புல இருந்திருப்பேன். சாய்ந்தமர் அரசியல்வாதி என்று இருந்தது ஜமீலை நான் மதிச்சு போய் அவரை அணுகி, நானும் அரசியலுக்கு வரப்போறேன், உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. அவரை மதிச்சு நான் போனேன். அவர் தான் கூட்டிக் கொண்டு ரவுஃபக்கியமை காட்டணும் அல்ல. உள்ளூர் அரசியல்வாதி சாய்ந்த மருதில் இருக்கிற ஒரு மாநச உறுப்பினர் கௌரவப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் அவர்கிட்ட போனேன். போய் அரசியலுக்கு அவர் சொன்னார், சமுதாயத்தை பற்றி சிந்தித்தா மட்டும் அரசியலுக்கு வாங்க. நான் எனக்கு சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல விடயங்கள் நான் மனசில் வச்சுக்க அரசியலில் ஈடுபடணும். டிக்கெட் தரும் வரையிலேயும் எனக்காக மிகவும் அர்ப்பணித்த ஒரு ஆள். நான் அது என்றைக்கு மறக்க மாட்டேன். ஆனால் தேர்தல் காலத்தில் எனது உயிருக்கு கூட அச்சுறுத்தல் விளைவித்தவர் தான் இந்த ஜமீல். தொலைபேசியில் உருவாடிய சம்பாஷணைகள் கூட நான் வைத்திருக்கிறேன். என்னோடு சிநேகமா இருக்கிற காலத்தில் ஜமீல் எனக்கிட்ட கடனாக 10 லட்சம் ரூபாய் காசு வாங்கினார். வீட்டுக்கு அடிக்கடி வந்து காசு 10 லட்சம் கேட்டார். கொடுத்த முதலாவது 10 லட்சம் கொடுத்தேன். தான் வியாபாரத்தில் வீழ்ந்து விட்டதாக உடனடியாக பேங்குக்கு ஓடி கட்டணும் உண்டு. 10 லட்சம் ரூபாய் கேட்டார். உடனடியாக செக்கை கொடுத்தேன். அதுக்குரிய செக் ஒரு கிழமை டேட் போட்டு தந்தார். செக் மாறி போயிட்டு திரும்ப 2 கிழமைக்கு பிறகு எலெக்ஷன் அண்ணாண்டு வரப்போகுது, கொஞ்சம் ஒரு 2 கிழமை இருக்கிற தருவாயில தொலைபேசியில் அழைச்சு 15 லட்சம் தாங்கன்னு கேட்டார்.
15 லட்சம் தர முடியாது ஜமீல், ஒரு 10 லட்சம் தாங்க. உடனடியாக அவர் சொன்னார், இந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போடுங்க, HNB அக்கௌண்ட்டுக்கு. எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து SMS அனுப்பினார். எனக்கு எதிராக என்னுடைய உயிர் போனாலும் சரி ஸ்ராசை நான் முதல்வராக்க விட மாட்டேன். நிசாம் காரியப்பர் தான் இந்த கல்முனை மாநகரத்தின் முதல்வர். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த காசு வைக்கணும். நிஜாம் என்ற பிரைவேட் செக்ரட்டரியை அனுப்பி எனக்கு காசு 10 லட்சம் தரணும் தாங்கன்னு சொல்லி நான் அனுப்பினேன். என்ன காசு கொடுக்குறேன், அப்படி ஒரு காசும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தார். நான் இதை தலைவருடைய கவனத்துக்கு உடனடியாக கொண்டு வந்து தலைவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு நீதி அமைச்சர், என்னுடைய காசுக்கு நீதி கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் போலீசாரனுடைய உதவியை நாட வேண்டியவன் என்று சொல்லிட்டேன். கௌரவ தலைவர் சொன்னது, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, ஜமீலோட கதைச்சிட்டு நான் அதுக்கு முடிவு தான். ஆனால் எனக்கு இன்னும் முடிவு கிடைக்கல. ஆகவே எனக்கு தர வேண்டியிருக்கின்ற இந்த 10 லட்சம் ரூபா தர வேண்டும், இல்லாவிட்டால் நான் அதற்குரிய தஸ்தாவேஜுக்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். மிக சீக்கிரம் அவர் நீதிமன்றம் அல்லது போலீசாரிடம் போய் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். நான் விட்டுக் கொடுப்பவனும் அல்ல. இனி நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அவர் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தார், நாகரிகமற்ற அரசியல்வாதிகளை கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் நாகரிகமானவர்கள், மக்களோடு எவ்வாறு நாகரிகமாக பழக வேண்டும் என்று தெரிந்தவர்கள். நீங்கள் தான் நாகரிகமற்ற, இப்படி ஒருவரிடம் வாங்கிய பணத்தை கூட கொடுக்காத ஒரு ஏமாந்தமான அரசியல்வாதிகள் என்பதை நீங்கள் எழுத வேண்டும். நான் இனி சேலஞ்ச் பண்ணத்தான் இருக்கேன். அவருடைய அரசியல் வாழ்வு முடிந்து விட்டது. நாங்கள் இந்த அரசியலை சந்திக்கத்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு எப்படி போராடினார்களோ அதைவிட மும்முரமாக போராட நாங்கள் இருக்கின்றோம்.